அச்சோ! என்ன பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஓவராக பயப்படுறோமா, ஒன்றும் புரியல, கதையை பற்றி தெரியாமல் இவ்வளோ குழம்புறமா அப்படின்ட்டு. ஏன்னா வாக்கிங் போகிறாங்க அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக. இதை நம்ம போட்டு வெண்ணிலா கூட எவ்வளோ குழப்புறோம். மறுபடியும் சொல்கிறேன், கேஷுவலான வாக் இருக்குது. இப்போது இதில் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. என்னென்னா காவேரியோட பர்த்டேக்கு அப்புறம் ஒரு கேஷுவலான வாக் வந்தாங்களே, ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்றது. வெண்ணிலா வருகைக்கு அப்புறம் ஒரு கேஷுவலான வாக்கு. வாடா, இதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தானே எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்பா, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இவ்வளோ குழப்பினாலும் எப்படியோ யோசிச்சு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஷூட்டிங் நான் அது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க காலேஜ் ரிலேட்டடான ஏரியாவில் இல்லைங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஏரியாவில் இருக்காங்க. ஐயோ லக்ஷ்மி ரொம்ப ப்ரில்லியண்ட்டுங்க. ஏன் கேட்குறீங்க, 3 வீடியோ டைட்டில் பார்த்துட்டு நானே தலையில் அடிச்சுக்கிட்டேன். சரி, இருந்தாலும் இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம்ல, அது ரிலேட்டடாக இருக்கும்போது வாக்கிங்கும் ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்குங்க. கோட்டாவில் போட்டுட்டாங்க புதுசாக. சரியா? சரி, இந்த இடத்துல வந்து வாக்கிங் போகிறாங்க விஜயும் குமரனும். இது ஒரு அக்க போகிறா, இது நாங்கள் எங்களுக்கு மழை பெய்யுது சென்னையில், அதனால் லொக்கேஷனுக்கு இங்கே போனால் என்ன இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, லாஸ்ட் வீடியோவில் டெக்னிக்கல் டீம் பார்த்துட்டு விழுந்து சிரிப்பாங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, அதையும் சொல்கிறேன். சரி, இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குமரனோட வீட்டில் எடுத்தாங்க. அது என்னங்கிறது தெரில. 58, 59வது எபிசோடில் ஃபேன்ஸ் இவ்வளோலாம் யோசிப்பாங்கன்னு நினச்சாங்களா இல்லையான்னு தெரில. பட் ஸ்ரீனியோட ஹேண்டு, அந்த கை தெரியும் போது இந்த அப்டேட் கொடுக்குறாருல, அதே காஸ்டியூமில் தான் இன்றைக்கி ஒரு அப்டேட்டில் இருந்தார் இல்லையா. அந்த லொக்கேஷன் குமரனோட வீடு கொடைக்கானல் நினச்சிட்டு இருக்கோம்ல, அதுதான். ஆனால் இதை நம்ம கொடைக்கானல் ட்ராக் அப்படி இப்படின்னு குழப்ப வேண்டாம். இந்த மாதிரி பல்ப் இல்லை, டியூப் லைட் இல்லை, வேறு மாதிரி பெரிய லைட்டே வந்துடும் வீட்டுக்கு. சரியா? இனிமேல் சூரியனே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நீங்கள் பல்புங்க. எல்லா வீடியோவும் தப்பு. ஐயோ எனக்கே சிரிப்பாக இருக்குது. நான் போட்டு உங்களை குழப்பறேன், நீங்களும் ஒரே குழப்பமாக இருக்கீங்க. தெளிவே இல்லைல்ல. சரி, இப்போ நம்ம தெளிவாயிட்டோம். வெண்ணி நாள்னால பிரச்சனையே இல்லை. பாருங்கள் எப்படி வளருதுன்ட்டு. உண்மையுமே ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக ஏதோ ஒரு மாதிரி மூட் அவுட்லேயே இருந்தேங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, மூட் அவுட்டில் இருந்தேன். அதனால தான் வீடியோவே கொடுக்கல. எடுத்துனிக்க அதிகமாக போடாது காரணம். ஆனால் இப்படி அப்டேட் வர சரி நம்ம பேசணும்லன்னு பேசி இப்படி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு என்னோட இவ்வளோ மைண்டு குழப்பத்துலேயும் ஒரு விஷயம் சொன்னது ஹாப்பி தான். சரி, வாக்கிங் போகிறாங்க, குமரனோட வீட்டு காட்டியிருக்காங்க. இது கொடைக்கானல் சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா லொக்கேஷன் அப்படி காமிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு மரம் இதில் இருக்க மாதிரி அவங்க போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் கொடைக்கானல் ட்ராக் போகிறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் எப்போதும் போல் கேஷ்லாம் அவங்க 2 மார்னிங் வாக்கிங் போகிறாங்க. கொடைக்கானலாம் மார்னிங் போவாங்களான்னு தெரியல. மார்னிங் வாக்கிங் மட்டும் வச்சுக்கலாம். கொடைக்கானல் போட்டு குழப்பவே வேண்டாம். அடுத்த அப்டேட் கொடைக்கானல் மாதிரி காட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலும் அந்த வீடு வந்து குமரனோட வீடு. ஏன்னா 58வது எபிசோட் போய் செக் பண்ணிவிட்டு நானும் வந்திருக்கேன். கமாண்டி போட்டிருக்காங்க, எங்கள் 2த்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தே ஆகணும். அது குமரன் வீடு. ஓகேவா? சரி, இது ஒரு பக்கம் இருக்க பெரிய குழப்பம் இல்லை. உண்மையுமே சொல்கிறேன், இவ்வளோ அக்கப்போருக்கு மத்தியில் ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, காவேரியோட பர்த்டே முடிஞ்சு இவங்க கேஷ்லாம் வாக்கு போகும்போது அந்த பர்த்டேல எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரியே இப்போது வெண்ணிலா என்ட்ரிக்கு அப்புறம், வருகைக்கு அப்புறம், ஏன்னா வீட்டுக்கே வந்த மாதிரிலாம் சீன் காட்டினதுக்கப்புறம் இப்படி ஒரு அப்டேட்டும் நம்ம யோசிக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரே ஒரு ப்ளஸ், இவ்வளோ விஷயத்துலையும் அந்த கேவி மெமரிஸ் இல்லை. உண்மையாமே சொல்கிறேன், இப்போ சந்தோஷமாக அந்த மெமரிஸ் எடுத்துக்குவோமே. ஏன்னா அப்போது குழப்பத்தோடு இருந்தோம், என்ன ஏதுன்னு தெரியாமல். கேவி மெமரிஸை சந்தோஷமாக எடுத்துக்கலாம். ஏன்னா கேவி எனக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், அதில் நிறைய ரிவ்யூஸும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான். ஓகே, நம்மளுடைய தலைவரோட ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்துட்டிங்களா? தலைவர் தலைவி 2 பேருமே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம். கடவுளே, இனிமேல் நான் குழப்பம் இல்லாமல் வீடியோ பாடணும், இல்லைன்னா என் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸ்டேடியம். நீங்களும் அப்படி தானேங்க, நானும் ஒன்றும் ஜீனியஸ்லாம் இல்லைங்க, உங்களை விட குறைவு தான் சொல்லி விடைபெறேன். ஸ்டேடியம்.